ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை பாடி அவருடைய இரவெல்லாம் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கிருபையாய் நடத்துகிற அந்த தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்கோள் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்கோள் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 எல்லாரும் சொல்லுமா, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது
தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என் ஹக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் வேளையில் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என் ஹக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே.
மறுபடியும் சொல்லுங்க எல்லாராமே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, இயேசுவே உயர பறந்திடுவே. என் ஹக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 நல்லவரே, ஆவியானவரே, ஆவே ஆவியானவரே, இயேசுவே ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா, ஹல்லேலூயா, 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 நல்ல தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது எங்களோடு கூட இருந்து எங்கள் துணையாயிருந்த நடத்தினவரே, வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கின தெய்வமே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. பரிசுத்தரே, அவாந்திர வெளி தண்ணீராய் மாற்றுகிறவரே, நல்லவரே, வல்லவரே, உம்மையே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வறண்ட நிலங்களையும் நீரூற்றாய் மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. அவாந்திர வெளியையும் ஆண்டவரே தண்ணீராய் மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. எங்கள் அழுகுரல் கேட்டு ஏசப்பா வனாந்திரமான இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில உம்மை தேடுகிற, உம்மை கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருடைய வீட்டிலும் ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒரு நீரூற்று உண்டாகட்டும் ஆண்டவரே. வனாந்தரமான இடங்கள், வனாந்தரமான வேலைகள், வனாந்தரமான காரியங்கள் ஒரு நீரூற்றாய் மாறட்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மட்டுமாய் ஆண்டவரே உம்மை பாடும்படியான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலமே கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அது எல்லாரும் அந்த வசனத்தை கேட்டு சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏன்னா சில பேருக்கு கேட்குறதுக்கு இந்த மொழி வராது. அப்படியே தூக்கம் மயக்கம் அப்படியே பயங்கரமாக சொல்லட்டும். ஆனாலும் சில பேர் அதையும் மேற்கொண்டு பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் சிலர்லாம் முழங்காலில் நிற்கிறதுனால முழங்காலில் நின்று வசனம் கேட்குன்னா கண்டிப்பாக அது உங்களுக்குள்ளே அது இறங்கும், ஏறும். ஆகவே ஸ்தோத்திரம்.
வசனம் கேட்கறதுனால நம்ம மறுரூபம் அடையணும். ஆமாம், கேட்டு ஒரு மனுஷன் அப்படியே இருக்க முடியாது. அதனால தான் சில பேர் கேட்காமலே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. சோத்திரம், அது சில ஆவி அப்படியே அழிச்சிட்டு போயிடும். ஏன்னா அவங்க வசனம் கேட்டாங்கன்னா வாழ்ந்துருவாங்க, கடவுளுக்காக வாழ்ந்துருவாங்கல்ல. அதனால் கடவுளுக்காக வாழக்கூடாதுங்கிற எண்ணத்தில் சாத்தான் என்ன பண்ணிடுவான்னா வசனம் கேட்காதபடிக்கு உங்களை அப்படியே கிளப்பி விட்ருவான். ஸ்தோத்திரம், கிளப்பி விட்ருவான். ஒன்றும் வாழ முடியாது. வசனத்தின்படி நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா வசனத்தை கேட்குறதுக்கு நமக்கு வாஞ்சை இல்லை, அதுக்குரிய விருப்பம் இல்லை. அதை கேட்டாலும் அப்படி நான் வாழணுங்கிற எண்ணமும் இருக்காது. அதனால் அவங்களோடலாம் கடவுள் பேச மாட்டார். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டேன், இந்த வசனத்துப்படி நான் நடக்கிறேன்னு ஒரு சாட்சி ஏதாவது வருதான்னு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் அது வரவே வராது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில பேருக்கு பைபிளே இருக்காது. ஸ்தோத்திரம். நீங்கள் பைபிள் இல்லாமல் காலேஜ் ஜெபத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே கண்டிஷன் போட்டேன். ஸ்தோத்திரம். கண்டிஷனை மீறினீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லார்ட்டையும் பைபிள் இருக்கணும். எழுத படிக்க தெரிஞ்ச எல்லாரிடத்திலும் பைபிள் கையில் இருக்கணும். பைபிள் கையில் இல்லாமல் யாரும் ஜெபத்துக்கு வரக்கூடாது. ஸ்தோத்திரம். எந்திரிச்சு ஓடிடலாம், நீங்கள் போயிடலாம். நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனை அவமதிக்கிற வேண்டாம். அதனால் வசனத்தை தியானிக்கிறவங்க வசனம் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கணும். பைபிள் இருக்கணும். பைபிள் இல்லாதவங்க தயவுசெய்து நீங்கள் எந்திரிச்சு போயிடலாம். உங்களுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் கேட்டு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் பைபிள் இல்லாதவர்கள் நீங்கள் என்ன செய்யணும், படிக்க தெரியும் என்று சொல்லி பைபிள் இல்லாதவர்கள் நீங்கள் காலையில் ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. எனக்கு நல்லா படிக்க தெரியும்னு சொல்லிட்டு பைபிள் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லார் கையிலும் பைபிள் இருக்கணும். படிக்க தெரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பைபிள் இருந்தானே இல்லாட்டானா. ஆனால் நல்லா படிக்க தெரிஞ்சவங்களுக்கு பைபிள் கையில் இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய கட்டளை விரும்புகிறவங்க ஜாக்கிரதையாக இருந்து வசனத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்தோத்திரம் கோடா கோடியாக பெருகுவீர்கள். ஆமீனே வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? எல்லாம் என்ன ஜென்மத்தில் ஆண்டவர் உங்களை ரசித்தாரோ தெரில. உலகத்தில் எந்த ஜென்மத்தில் பெற்று போட்டானோன்னு சொல்லுவாங்க. நான் எந்த ஜென்மத்தில் உங்களெல்லாம் ரசித்தாருன்னே தெரியல. உங்களை கோடா கோடியாக பெருக செய்வாருன்னு சொல்கிறேன். ஒரு ஆமீன் கூட வரல. அப்போ நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆமாம், சிலர் தூங்கிட்டு இருக்கீங்க. ரைட்டு, இந்த பாருங்கள், அந்த அம்மா நல்லா தூங்குது. நான் என்ன சொல்கிறேன், பைபிளை கையில் எடுக்கலை இன்னும். அதுக்கு அவ்வளோ தூக்கம். அல்லேலூயா சொல்லுவோமா? சார் நல்லா கவனிங்க. பைபிள் கையில் இருக்கணும், வசனத்தை தியானிக்கணும். ஸ்தோத்திரம். வசனத்து மேலே தியானம் பண்ண முடியாதவங்க நீங்கள் எந்திரிச்சு தாராளமாக போயிடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தை அவமதிக்கிறவன், ஆமாம், அது வேண்டாம், காலையிலேயே சொல்ல வேண்டாம். அதனால் வசனத்தை நல்லா கேட்கணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? நீ கேட்டதாக இருக்கலாம், கேட்காத போனாலும் இருக்கலாம். ஆனால் வசனம்தான். என் வசனம் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. அல்லேலூயா. அதனால் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்கள தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். சவுல் வசனத்தை விட்டுட்டான், சாமுவேல் கையில் பிடிச்சிட்டார். அதனால் கர்த்தர் தாமே அவங்களோட இருந்து வேலை செஞ்சார். அதனால் உங்களோட இருந்து வேலை செய்யணும்னா வசனத்தை பிடிச்சிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். படிங்க பார்க்கலாம். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1 ஸ்தோத்திரம் ஒரு 5 வசனங்களை படிங்க பார்க்கலாம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேரு கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு போதும். பாருங்கள், இப்போ நீங்கள் அதே இந்த வசனத்தை அப்படியே நம்ம புதிய மொழிபெயர்ப்பில் படித்து பார்த்தோம்னா அது ரொம்ப வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நல்லா அழகாக புரிகிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், படிங்க பார்க்கலாம். செசரியா நகரில் கொர்நேலியு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் இத்தாலியா எனப்பட்ட படைப்பிரிவில் 100 தலைவர். அவர் இறைப்பற்றுள்ளவர். பாருங்கள், இவன் தேவ பக்தி உள்ளவன் சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இறைப்பற்று உள்ளவர். இறைப்பற்று, இங்கே தேவ பக்தி. இந்த ஸ்தோத்திரம்,
இந்த இறைப்பற்று இல்லாதவர்களுக்கு அல்லது தேவபக்தி இல்லாதவர்களுக்கு நீங்கள் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏறவே ஏறாது. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் வந்து இன்ஜினியரிங் நான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதில் பலவிதமான பிரிவுகள் இருக்கிறது. இப்போ அந்த இன்ஜினியரிங்கில் நான் வந்து என்ன செய்யணும், முக்கியமாக ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் நான் பண்ணணும், மெக்கானிக் கற்றுக்கணும்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணுறான். தீர்மானம் பண்ணவன் கண்டிப்பாக அவன் என்ன பண்ணணும், அந்த மெக்கானிக் கற்றுக்கிறதற்கு அவங்க என்னென்னலாம் அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்களோ அவன் பாருங்கள் கூர்ந்து கவனிக்கிறவங்களாக இருப்பான். பார்த்தீங்களா? ஏன்னா அவன் வந்து இப்போ இன்ஜினியரிங்க்கு வந்துட்டான், அதுவும் பாருங்கள் மெக்கானிக்கு அந்த பகுதியை தெரிவு செய்திருக்கிறான். அதனால் இப்போ அவன் மெக்கானிக் படிக்க போகிறான். அப்போ அது விஷயமாக அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை அப்படியே தாராளமாக கேட்டுக்கிட்டே இருப்பான். பார்த்தீங்களா? கேட்க 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 அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஏற்கனவே ஒரு டெடிகேஷனோட அது உள்ளே வந்திருக்கிறான். பார்த்தீங்களா? ஒரு டெடிகேஷனோட உள்ளே வந்திருக்கிறான். அதனால் அவன் கண்டிப்பாக அதை படித்தே தீருவான். ஆமாம், நீ என்ன தான் சொன்னாலும் சரி, அவன் பிரியப்பட்டு அவன் உள்ளே வந்திருக்கிறான், பிரியப்பட்டு அந்த பாடத்தை தெரிவு செய்திருக்கிறான். கண்டிப்பாக அவன் அந்த பாடத்தை அவன் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் சொல்லுகிற எல்லா விஷயத்திற்கும் தலை வணங்கி அவன் அந்த பாடங்களை கவனிக்க ஆரம்பிப்பான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவன் அதை கவனிக்கும் போது அவனுக்கு அது ஏறும். கண்டிப்பாக அது அவனுக்கு உள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும், ஒரு மகிமை இறங்கும். பல காரியங்களை அவன் கற்றுக்கொண்டு இவன் பிரில்லியண்டாக இருக்கிறான், அல்லது இவன் பாடங்களை நல்லா கவனித்தான், அல்லது பாடங்களை கவனித்து நல்லா அருமையாக படிச்சிருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி உடனே யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. பாடத்தை கவனிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பாடத்தை கவனித்து அதன்படி செயல்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் நல்லா படித்து அப்படியே வரும்பொழுது ஒரு நாள் எக்ஸாம் வருது. பார்த்தீங்களா? ஒரு நாள் எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாமில் இவன் போய் என்ன பண்ணுறான், அட்டன் பண்ண பிறகுதான் தெரியுது இவன் நல்லா படிச்சிருக்கிறான், இவன் நல்லா கவனிச்சிருக்கிறான், இவன் நல்லா அருமையாக செயல்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி அந்த எக்ஸாமில் தான் தெரியுது. அது வரைக்கும் அவன் படிக்கிறானா படிக்கலையான்னு ஒன்றும் புரியல. ஆனால் பாருங்கள், எக்ஸாம் வந்த பிறகு அதில் எவன் கவனிச்சான் எவன் கவனிக்கலைங்கிறத அன்னைக்கு தான் தெரியும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதுபோல் தேவ சமூகத்தில் தேவ பக்தியோடு இருக்கிற தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் தேவ பக்தியோட இந்த வசனத்தை கேட்குறீங்களோ நல்லா கவனிங்க. அதில் என்ன சொல்லியிருக்கு, புதிய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லியிருக்கு, அவன் இறைப்பற்று உள்ளவன். அந்த இறைப்பற்றோட இந்த வார்த்தையை கேட்கணும். சும்மா இந்த பேருக்கு நெளிச்சுக்கிட்டு அப்படி நிமிர்ந்துக்கிட்டு அப்படி ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படியெல்லாம் வந்து நம்ம கேட்டு அது பிரயோஜனம் கிடையாது. ஸ்தோத்திரம். நம்ம கேட்குறவங்க மாதிரி நடிக்கலாம், கேட்குறவங்க மாதிரி இருக்கலாம், ஆனால் எக்ஸாம் வரும்போது மாட்டிக்குவோம், அன்னைக்கு நம்ம தோற்று போயிடுவோம். புரிஞ்சுதுங்களா? வசனத்தை கேட்க யாருக்கும் மனசு இல்லையோ அவர்கள் அன்னைக்கு தோற்று போய் விடுவார்கள். ஒரு அலையிலே சொல்லுவோம்மா. ஆனால் இந்த வசனத்தை கேட்குற நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. பார்த்தீங்களா? நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. சும்மாலாம் கேட்க சொல்ல மாட்டார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் உனக்கு வரப்போகிற போராட்டத்தை மேற்கொள்ள, உனக்கு வரப்போகிற பிரச்சனையை மேற்கொள்ள தான் கர்த்தர் உன்னை வசனத்தை கேட்கறது இப்போ கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம், தூக்கம், மயக்கம், அது இது சாக்கு போக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், சொல்லிடுறோம். எல்லாம் வந்துடுது நமக்கு சாக்கு போக்கெல்லாம். இப்போ டெஸ்ட்டு வரும்போது தான் நம்ம கேட்டதுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் வரும்போது தான் உன் தேவபக்தி வெளிப்படும். பார்த்தீங்களா? டெஸ்ட் வரும்போது இப்போ தெரியாது, இப்போ நமக்கு அதை பற்றி அக்கறையும் கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அக்கறையும் கிடையாது. ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், அவன் தேவபக்தி உள்ளவன். ஸ்தோத்திரம். புதிய மொழிபெயர்ப்பில் அவன் எப்படிப்பட்டவன், இறைப்பற்று, ஒரு நல்ல இறைப்பற்று உடையவன். கொர்நேலியு என்று சொல்லுகிறவன் ஒரு இறைப்பற்று உள்ளவன். அவன்கிட்ட இறைவனை பற்றி யார் என்ன சொன்னாலும் அப்படியே அடிபணிந்து விடுவான். சில மகள்மார்கள் இருப்பாங்க. தாய்மார்கள் வந்து குடும்ப பாரத்தோடு குடும்ப பிரச்சனையோடு இருக்கிறவங்க சில நேரங்களில் நல்ல கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க, சில பேர் கீழ்ப்படிய மாட்டாங்க. இப்போ சின்ன பிள்ளையில நானே எடுத்துங்களேன், நானே என்ன தூரம் பண்ணுவேன், எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு காசெல்லாம் கையில் கொடுத்து
சபை வரைக்கும் என்னை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு இந்த சபை வந்த பிறகு என்ன செய்வாங்க தெரியுமா, அப்படியே முண்டாசு இது துணியை தலையில் போடுவாங்க. போட்ட உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே சல்லுன்னு உள்ளே போயிடுவாங்க. என்ன மறந்துடுவாங்க. என்ன அப்புறம் பார்க்கவும் மாட்டாங்க. நான் உள்ளே போக மாட்டேன்ல. ஆமாம், நான் ரொம்ப தைரியசாலியில், அதனால் உள்ளே போக மாட்டேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு, நான் நேராக தேட்டருக்கு போயிடுவேன். நேராக தேட்டருக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு அப்புறம் நான் மத்தியானம் வந்துடுவேன். பார்த்தீங்களா, இப்போ எனக்கு வேலை வந்து தேட்டருக்கு போகிற வேலை தான். எங்கள் அம்மா அதை மறந்துடுவாங்க. அப்போ எங்கள் அம்மாவுடைய தேவபக்தி எனக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியல. அவங்க தேவபக்தியில் ஊறுனதுனால அவங்க கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த இடம் வந்த பிறகு டக்குன்னு அப்படியே தலையில் துணியை போட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க. அல்லேலூயா. ஆமாம், தேவ பக்தின்னு சொல்லுகிறது கிரியைகளை வெளிப்படுத்தணும், நடிக்கக்கூடாது. சில பேர் நடிக்கவும் மாட்டாங்க. ஆண்டவரை வெறுத்தவர்கள் போல ஆக்ஷன் பண்ணுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் ஒன்றும் தெரியாது. எவனாவது எல்லாம் எனக்கு தெரியும்னு ஒரு முட்டாள் சொன்னான்னு வச்சுங்களேன், அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு பைபிள் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அவனை கொண்டு கடவுள் ஒரு காரியம் கூட செய்ய மாட்டார். சோத்துறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களை கொண்டு எந்த விஷயமும் நடக்காது. ஒரு தாழ்மை உள்ளவங்களை வச்சு தான் ஆண்டவர் பல விஷயங்களை பண்ணுவார். பெருமை உள்ளவங்களுக்கு தேவன் எப்போதும் எதிர்த்து நிற்பார். அப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்கள். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லுகிற அநேகர் தேவபக்தி இல்லாதவர்களாக தான் சோதர் செயல்படுறாங்க. சில பேர் வந்து தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை என்ன பண்ணுறாங்க, மறுதளிக்கிறவளாக இருக்கிறாங்க. நானும் ஆண்டவர் பிள்ளை தான், உங்களை மாதிரி அவங்கள மாதிரி, இந்த பாசு போல், இந்த விசுவாசி போல் நானும் கர்த்தருடைய பிள்ளை தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, தேவ பக்திக்குரிய காரியங்களை செயல்படுத்த மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அது மாத்திரம் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், கண்டிப்பாக ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி சில தேவ பக்தி வீணாக சில பேருக்குள்ளே இருக்குது. சோத்துறேன், பைபிள் படிக்க வேண்டிய நேரத்தில் பைபிள் படிக்க மாட்டாங்க, நல்லா தூங்குவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நான் வந்து தேவபக்தியாக இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, உன் தேவ பக்தி மாயமாலமானது. உனக்குள்ள உண்மையான தேவபக்தி இருந்தால் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக வந்து நில்லு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு முன்பாக நில்லு. உன்னால் நிற்க முடியாது. ஏன்னா உனக்குள்ளே என்ன இல்லை, சரியான தேவபக்தி இல்லை. கடவுளுடைய வார்த்தை வரும்போது உனக்குள்ளே ஒரு தொய்வு வருது பற்றியா, உனக்குள்ளே ஒரு தூக்கம் வருது பற்றியா, அது வந்து தேவனுடைய வசனத்தை அவமதிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இவங்க எதையுமே பண்ண முடியாது, இவங்க எந்த விஷயத்தையும் நிறைவேற்ற முடியாது. இவங்க லைஃப்பில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டு பாருங்க. சரி, ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ தெரிஞ்சிங்க, அவங்க எப்போதும் கர்த்தர் சமூகத்தில் தூங்கிட்டே இருப்பாங்க. அவங்கள கொண்டு என்ன நடக்குதுன்னு கேளுங்க. என்ன நடந்தது, நீங்கள் ஆண்டவருக்கு எந்த வகையில் பயன்பட்டு வருகிறீர்கள், உங்களால் என்ன பிரயோஜனம், கர்த்தர் மகிமைப்படுகிறாரா, ரட்சிப்பு உண்டா, ஆத்துமாக்கள் ரட்சிப்பு உண்டா, ஸ்தோத்திரம் என்றெல்லாம் சொல்லி கேட்டு பாருங்களேன். ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்க தெரியாதவர்கள். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் எதையுமே அவங்க கை கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு மகிமையான காரியத்தை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஒரு 10 பேர் ரட்சிக்குள் நடத்திருப்பாங்களான்னா இருக்காது. பண்ணுவாங்க, ரட்சிக்குள் நடத்துகிற மாதிரி வருவாங்க, ஆனால் தோற்றுருவாங்க. அதில் ஒன்று நிறைவேற்ற முடியும். ஏன்னா தூக்கம், பைபிள் என்ன சொல்றதுன்னா, தூக்கம் கந்தையை தான் உடுத்தி வைக்குமே தவிர நல்லதை செய்யவே செய்யாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தூங்குனவர்களுக்காக ஒரு பக்தன் விதமாக சொல்றாரு, புனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி வீட்டுமே போய்விட்டார். புனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி வீட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போ. என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போ. அருணோதயம் எழுந்திடுவோம், பரநேசுவை துதிப்போ. அருணோதயம் எழுந்திடுவோம், பரநேசுவை துதிப்போ. அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவோ. அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவோ. புனராவினில் ஜீவித்தோர் பல பூமி வீட்டுமே போய்விட்டார். புனராவினில் ஜீவித்தோர் பல பூமி வீட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போ. என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போ. என்றாலும்
நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை மதிப்போ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போன ராத்திரியில ஜீவித்தவர்கள் அநேகர் போயிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை மதியாமல் போனவர்கள், கர்த்தரை நினையாமல் போனவர்கள், கர்த்தருக்கு முன்பாக நிற்காமல் போனவர்கள். ஆனா உங்களை என்னையும் காலமே கர்த்தர் சமூகத்துல வந்து நிற்க சொல்லியிருக்கிறாருன்னா ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய ஒரு துடிப்பு உள்ளவர்களாய், ஒரு மகிமை உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக நாம் நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, எதையாகிலும் கர்த்தருக்காக செய்யணும். இந்த வார்த்தை நமக்குள்ள வரணும். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துல பதியணும். ஆவியானுடைய மகிமை இறங்கணும். அங்க வேலை நடக்கணும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தையை நீங்க படிக்கும் போது அவன் தேவபக்தி உள்ளவன். அடுத்த வார்த்தையை படிக்க பார்க்கலாம். அடுத்த வார்த்தையை எடுங்க. தம் வீட்டார் அனைவருடனும். நல்லா கவனிங்க. ஏதோ தேவபக்தின்னு சொல்றது அவனோட முடிச்சு அப்படியே போறது இல்ல. சோதர தன் வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவருக்குள்ள அவன் கொண்டு வர்றாங்க. ஒரு அபிஷேகம் பெற்றவனாய் காணப்படுகிறான். அவன் வீட்டார்ல என் பிள்ளை எங்க போய் நாசமா போன எனக்கு என்ன அப்படி நினைக்கிற தாயா இல்ல, அப்படி நினைக்கிற மகனா இல்ல, அப்படி நினைக்கிற புருஷனா இல்ல, அப்படி நினைக்கிற மனைவியா இல்ல. அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் ஸ்தோத்திரம் எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. தன் வீட்டார் அனைவரோடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. வீட்டார் அனைவரோடும். புருஷன் காலையில ஜெபம் பண்ணுவானா, மனைவி தூங்குவானா? நீ பரலோகம் போவியா? நல்லா யோசித்து பாரு. பரலோகம் உனக்கு உண்டா? அப்ப உனக்கு ஒரு பரலோகம், மனைவிக்கு ஒரு பரலோகமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே ராஜ்யம் தான். அதனால புருஷன் மனைவி ஒருமனப்பட்டு அந்த பிள்ளைகளோடு ஒருமனப்பட்டு அவர்கள் எழும்பி உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன் வீட்டார் அனைவரோடு இணைகிறான். முதலாவது வீட்டாருக்குள்ளே ஒரு மனம் கிடையாது, குடும்பத்துக்குள்ள சமாதானம் கிடையாது, குடும்பத்துக்குள்ள ஒரு வெறுப்பு தன்மை. எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? வீட்டார் அனைவரோடும். அடுத்தது கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். பாத்தீங்களா? வீட்டார் அனைவரோடும் கடவுளுக்கு பயந்து பயந்து நடந்தவன். தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து. ஆமா, தேவனுக்கு பயப்படுகிறவனுமா இதுல இருக்கிறான் இருக்கு. அதுல புதிய மொழிபெயர்ப்பில் தேவனுக்கு அஞ்சி நடக்கிறான். தேவனை இல்லாம எதுவுமே செய்ய மாட்டானா. கர்த்தரை இல்லாம எதுவுமே செய்ய மாட்டானா. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? கர்த்தரை இல்லாம எதுவுமே அவன் பண்ண மாட்டான். எதை செஞ்சாலும் ஆண்டவரை வச்சுதான் செய்வான். ஸ்தோத்திரம். பேயை வச்சு செய்ய மாட்டான், சூழ்நிலையை காட்டி செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் வீட்டார் அனைவரோடும் அஞ்சி நடக்கிறவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். பார்த்தீங்களா? வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படணும். தாய் பயந்தா புள்ள பயப்படணும், புருஷன் பயந்தா மனைவி பயப்படணும், மனைவி பயந்தா புருஷன் பயப்படணும். வீட்டார் அனைவரையும் ஆதாயப்படுத்தக்கூடியவனா இருந்தான். இன்னைக்கு உங்க வீட்டில் உள்ளவங்களாம் எங்க இருக்கிறாங்க? ஹலோ, இந்த வசனத்தை கேட்குற உங்களை தான் கேட்குறேன். உங்க வீட்டில் உள்ளவங்களாம் எங்க இருக்கிறாங்க? அங்க ஒன்று இங்க ஒன்று திக்கால நிற்குது இல்லை? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த வயல்ல நிலங்களை அறுக்கிறதுக்கு வருவாங்க. பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக இருக்கும் அறுக்கிறதுக்கு. அப்படியே வச்சு ஒரு கையை பிடிச்சி வச்சு அறுப்பான் பாருங்க. அறுத்து அப்படியே என்ன செய்வான்? அப்படியே அந்த கட்டுற இடத்துல கொண்டு வச்சு அப்படியே கட்டி எடுத்துட்டு போயிடுவான். ஆனால் சில கட்டுக்குள்ள வராது, சிலது கட்டுக்குள்ள வராது. அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த கட்டுக்குள்ள வராததெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அதை பலரும் பொறுக்கிட்டு போயிடுவாங்க. பலரும் பொறுக்கிறதுக்காக வருவாங்க. போவாஸ் வயலில் நம்ம பார்க்குறோம்ல, போவாஸ் வயலில் பலரும் என்ன செய்கிறாங்க? அந்த வயல் நிலங்களில் இந்த சிந்தின கதிர்களை பொறுக்கிறாங்க. பார்த்தீங்களா? பொறுக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டுக்குள்ள போகாதவர்கள்லாம் எல்லாராலும் பொறுக்கப்படுவார்கள். நல்ல கவனிங்க. கட்டுக்குள்ள போகாதவர்கள்லாம் எல்லாராலும் பொறுக்கப்படுவார்கள். ஏன்னா எல்லாரும் பொறுக்கி எங்கெங்கயோ கொண்டு போயிடுவாங்க. ஆனா கட்டுக்குள்ள வரும்போது தான் களஞ்சியத்துக்குள்ள போகலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கட்டுக்குள்ள வராதது களஞ்சியத்துக்குள்ள போகாது. அதனால தெரிஞ்சுங்க அருமையான தெய்வ பிள்ளைங்க. ஒரு மகிமைக்கு போகும், ஒரு ஆசீர்வாதத்தை நோடி போகும், ஒரு மகிமையை தேடி போகும். ஆனா கட்டுக்குள்ள வராத எதுவுமே ஆளுக்காளு பொறுக்குவான். ஆளுக்காளு கையில சித்திரவதைப்படணும், ஆளுக்காளு கையில மாட்டி சில வேலைகள்ல அவஸ்தைப்படணும். அதுதான் சிலருக்கு நியமித்த காரியம்னா அதை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, இவன் வீட்டார் அனைவரோடு சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறான். ஆனால் உங்க வீடு எங்க இருக்கு? உங்க வீட்டார் எங்க இருக்கிறாங்க? சாத்தாங்கையில் இருக்காங்கல்ல. ஏன்னா காலையில் ஜெபிக்காதவன் குடும்பம், காலையில் ஜெபிக்காதவன் மனைவி, காலையில் ஜெபிக்காதவன் புருஷன், காலையில் ஜெபிக்காதவன் பிள்ளைங்க
சோத்திரம். ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருப்பாங்க? நீ ஜெபிக்கிறவங்களா இருந்தா உன் புருஷன் எப்படி இருப்பான்? உன் மனைவி எப்படி இருப்பாங்க? உங்க பிள்ளை எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில கர்த்தரை துதிக்காத எவனும் கர்த்தரோடு உறவாட முடியாது. கர்த்தரோடு உறவாட முடியாது. அடுத்த வார்த்தை படிங்க பார்க்கலாம். அடுத்த வார்த்தை. மக்களுக்கு இரக்கச் செயல்கள் பல புரிந்தவர். ஃபர்ஸ்ட் படிங்க. வேற தமிழ்ல படிங்க. படிங்க சீக்கிரம். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். பார்த்தீங்களா? அவன் குடும்பத்தின் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்குள்ளே தர்மங்களை செய்தான். தர்மங்களை செய்தான். அவன் எப்போ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலான்னு பார்ப்பான். சோத்திரன். எதுக்கும் ஆகாதவனா சபிக்கப்பட்டவனா அலையக்கூடாது. இருந்தா கர்த்தருக்கு பயனுள்ளவங்களா இருக்கணும். எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும். எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். தனக்கே பிரயோஜனம் இல்லாதான் இருக்கக்கூடாது. தனது ஆகாரத்தை கூட சம்பாதிக்காதவனாய், தனது அங்கியை கூட துவைக்காதவனாய், தனது படுக்கையை கூட சுருட்டாதவனாய் அவன் இருப்பானால் அவன் ஒரு திமிர்வாதக்காரன். அவன் ஒரு திமிர்வாதக்காரன். அந்த திமிர்வாதக்காரனுக்கு படுக்கையை எடுக்க தெரியாது, உடைய துவைக்க தெரியாது, தன்னுடைய இடத்தை சுத்தம் பண்ண தெரியாது, யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது, யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரும் கூட இணைந்து நான் ஒரு கை பார்க்கிறேன், நான் ஒரு கை போடுறேன், வாங்க செய்வோம் அப்படி சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அவன் திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரனுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. எந்த வேலையும் செய்ய முடியாது. அவன் திமிர்வாதத்தில் முழுகி கிடப்பான். அவன் திமிர்வாதத்தில் முழுகி கிடப்பான். எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு திமிர்வாதம் நிறைய பட்ட இருக்கு. எதையும் செய்ய முடியாது. எதையும் செய்ய முடியாது. இந்த கொர்நேலியு செய்கிறார். கொர்நேலியு செய்கிறார். தான தர்மங்களை எல்லாருக்கும் செய்கிறார். எல்லாருக்கும் தன்னால் என்றதை செய்கிறார். தன்னால் என்ற உதவியை செய்கிறார். தன்னால் என்ற முயற்சிகளை செய்கிறார். பலரையும் தாங்குகிறார். பலரையும் ஏந்துகிறார். பலருக்கும் பல நன்மைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லல. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இந்த அருமையான வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். நீங்க தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா நீங்க எதை கேட்டாலும் ஸ்தோத்திரம். சத்துரு உங்களை என்ன செய்ய போறதில்லை, விட போறதில்லை. ஆனா நீங்க வசனத்தை நல்லா கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வசனத்தை அடிப்படை சத்தியங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சத்துரு உங்களை கிட்டேயே நெருங்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால அந்த கொர்நேலியு ஒரு தூர்வாதக்காரன் இல்லை. தன்னால் இயன்ற உதவிகளை எல்லாருக்கும் அவன் செய்யக்கூடியவனாய் காணப்பட்டான். எல்லாருக்கும் செய்வான். எல்லாருக்கும் செய்வான். அவனுக்கு பயனே கிடையாது. அவன் 100க்கு அதிபதியா இருந்தா என்ன, எல்லாருக்கும் தன்னுடைய உதவியை செய்வான். யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லாருக்கும் தனது உதவியை அவன் செய்து வந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து படிங்க. எப்பொழுதும் தேவனை நோக்கி எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதில் படிங்க. அடுத்து அதில் படிங்க. எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்களா? எப்போதும் சொல்லுங்க. எப்போதும். அட சொல்லுங்க வாய் திறந்து. எப்போதும். ஆமா, சும்மா இருந்தாலும் ஆண்டவரே அவனை நோக்கி தான் இருப்பான். ஸ்தோத்திரம். ஆமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? எப்போதும் ஆண்டவரையே நோக்கிட்டு இருப்பானா. எப்போதும் கர்த்தரை நோக்கிட்டு இருப்பானா. எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்றவன். ஸ்தோத்திரம். எப்போதும் ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு நாள் கூட அவர் ஃப்ரீ இல்லை. ஒரு காலை கூட அவருக்கு விடுதலை இல்லை. ஆமா, ஸ்தோத்திரம். காலைதோறும் கர்த்தரை அவன் தேடுறவன். ஹல்லேலூயா. அதனால தேவன் அவனை அப்படியே ஒரு கனிமரமாகவே அவனை உருவாக்குறார். அந்த வசனத்தை படிங்க. புதிய மொழிபெயர்ப்பில் படிங்கப்பா. ஸ்தோத்திரம். படிங்க, சீக்கிரம் படிங்க. இடைவிடாது கவனிங்க. இதுல என்ன சொல்றாரு பாருங்க. அவன் எப்போதும் ஜெபிக்கிறவனா இருந்தான்னு சொல்லியிருக்கு. புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லும் போது என்ன சொல்ற பாருங்க. இடைவிடாது ஜெபிக்கிறவன். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிங்க? இடைவிடாமல் ஜெபிக்கிறவன். ஸ்தோத்திரம். தானியேல சொல்றாருல, இடைவிடாத ஜெபிக்கிற தேவனுடைய தாசன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஆராதிக்கிறவங்க எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஆராதிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஜெபிக்கிறாங்க. ஒரு ஜெபத்தையும் விடுறதில்லை. ஸ்தோத்திரம்.
ஆமா, சிலர்லாம் சாத்தான் விடமாட்டான், ஜெபத்துக்கே விட மாட்டான். நீ ஜெபிக்கிறவனா வாழவே கூடாது. ஆமா, நீ ஜெபிக்கிறவனா வாழவே கூடாது. அது சாத்தானுடைய பற்று. அந்த உன் இறை பற்ற அவன் நிர்மலமாக்குறதற்கு அவன் எப்போதும் சதி செய்வான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம், இறை பற்று. அதுவும் பாருங்க, ஸ்தோத்திரம், பக்கத்திலே இருந்து இன்னும் ஆண்டவரை நம்ம துதிக்கலைன்னா எல்லாம் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கம் பாருங்க. கிறிஸ்தவன் பேர் கிறிஸ்தவன், ஆனா தேவ சமூகத்தை அருவருக்கிறவன் அவன் பேர் கிறிஸ்தவன். கிறிஸ்தவனா ஆனா என்ன பண்ணுவாங்க, தேவ சமூகத்தை அருவருப்பாங்க, கர்த்தரை துதிக்கிறத அருவருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்போதும் தேவனை நோக்கி பார்க்குறவங்க இல்லை, சாத்தானை நோக்கி பார்க்குறவங்க. அவங்கள மாத்திரம்தான் அவன் பார்ப்பான். அவன் ஆண்டவர் நோக்கி பார்க்குறவனா இருந்தா இப்படியெல்லாம் ஜெபம் நடக்கும்போது இப்படி அலட்சியமா இருக்கிறோமே, அந்த உள்ளத்துல போய் படும், அந்த உள்ளத்துல போய் ஏதாவது செய்யும். அது ஒரு தேவபக்தி உள்ளவங்கள தான் அது தொடும். தேவபக்தி இல்லாதவங்கள அது எதுவுமே பண்ணாது, அவங்க இஷ்டத்துக்கு அதை விட்டுரும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஒரு தேவ பக்தி நமக்குள்ள இருந்தாதான் நம்ம வீட்டார் அனைவரோடும் அஞ்சு நடந்து பயந்து நடந்து ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். இப்போ பாருங்க, ஸ்தோத்திரம், ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிங்கப்பா, ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. முதலாவது அவன் 100க்கு அதிபதி. அவன் என்ன செய்யறான் பாருங்க, அவன் தேவபக்தி உள்ளவனும் தேவபக்தி உள்ளவன், தன் வீட்டார் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவன், எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். பாத்தீங்களா, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். ஸ்தோத்திரம். இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குங்க? இடைவிடாமல் ஜெபிக்கிறவன். புதிய மொழிபெயர்ப்பில் இடைவிடாமல் ஜெபிக்கிறவன். பார்த்தீங்களா, இடைவிடாமல். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? இடைவிடாமல். அதுக்கு தான் நம்ம 3 வேளை ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஒரு பொருத்தனையாக பண்ணி ஜெபிச்சிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தில் துவங்கி இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் நடத்துகிறார். ஆமாம், இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். 3 வேளையும் அந்த ஜெபத்தை நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து இந்த 3 வேளையும் ஜெபிச்சு கர்த்தரை மையப்படுத்துவோம். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த ஆசீர்வாதம் தேவபக்தி உள்ளவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா. வீட்டார் அனைவரோடு கர்த்தர் சமூகத்தை நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அதனால் இந்த கால வேளையில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தரையும் நீங்கள் விட்டுறாதீங்க, தயவு செய்து விட்டுறாதீங்க. எல்லாரையும் உட்கார வைங்க, எல்லாரையும் கர்த்தர் சமூகத்தில் உட்கார வைங்க. சோத்திரம். கொஞ்சம் எல்லாரும் சோத்திரம். கால ஜெபத்துக்கு வரதுனால ஆண்டவர் உன் உயிரை எடுக்கிறேன்னு சொன்னால் கூட நம்ம என்ன செய்யணும், அப்படியே விட்டுறணும். ஆமாம் ஆண்டவரே, என் உயிர் உங்கள் சமூகத்தில் போனால் பரவாயில்ல, ஆனால் நான் தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கடவுள் சமூகத்தில் வந்து உட்காரணும். ஸ்தோத்திரம். கடவுள் சமூகத்தில் வந்து உட்காரணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. காலையில் ஜெபிக்காமல் ஒருத்தரையும் விடக்கூடாது. அது ட்ரெஸ் மாற்ற கஷ்டமாக இருக்குங்க, ட்ரெஸ் மாற்ற கஷ்டமாக இருக்குது, எலும்பி கொஞ்சம் நடக்க கஷ்டமாக இருக்குது. ஏன் இருதயம் விழுந்து போட்டுமேன்றேன், கர்த்தருக்காக போட்டுன்றேன். அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவருக்காக கொஞ்சம் காலம் வாழ்கிறதுனால தப்பு கிடையாது. சோத்திரம். வாழ்ந்துட்டு எப்படியாவது பரலோகத்தில் போய் அவரோடு கூட நித்தியமாக வாழ தான் பார்க்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, அவரை விட்டு பிரிய பார்க்கக்கூடாது. அதனால் காலையில் கர்த்தரை தேடுற அந்த அனுபவத்தை ஒரு நாளும் யாருக்காகவும் எவருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை ருசிக்கிறதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அந்த சந்தர்ப்பத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம வாழணும். சோத்திரம். ஆராதனை இல்லை, கால ஆராதனை, கால ஜெபம் இல்லாத ஒரு லைஃப் எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு பிடிவாத தன்மையில் நீங்கள் நானும் இருப்போம் என்றால் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு அலையிலே சொல்லுவோமா, காலையில் ஜெபிக்கணும், காலையில் கர்த்தரை துதிக்கணும். அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும், நம்ம பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்தணும், வீட்டுக்காரரை ஆயத்தப்படுத்தணும், மனைவியை ஆயத்தப்படுத்தணும். ஆமாம், சிலர் புருஷர்கள் ஜெபம் பண்ண மாட்டாங்க, மனைவி ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா மனைவி தானே பரலோகத்துக்கு போக போகிறாங்க, புருஷருக்கெல்லாம் பரலோகம் கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஸ்தோத்திரம். புருஷர்கள் ரொம்ப வேலை செய்து ரொம்ப களைச்சி போயிருப்பாங்களாம். அதனால் புருஷர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்க. புருஷர்களே, நீ காலையில் எழும்பி ஜெபம் பண்ணலன்னா நீ எப்படி தேவனை தரிசிக்க போகிற? 24 hours ஆண்டவர் சமூகத்தில் போய் சேனையிலும் கர்த்தர் பரிசுத்தர் என்று போட்டி கொண்டே இருக்கணும். அப்போ ஒரு நாள் காலையை விட்டுட்டீங்கன்னா அங்கே போய் என்ன பண்ணுவீங்க? காலையில் அங்கே போய் என்ன பண்ணுவீங்க? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும்
பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அதை இந்த பூமியில் நம்ம அனுபவிக்கணும். அனுபவிக்காமல் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பார்த்தீங்களா, அந்த காலை ஜெபம் முடிகிறதுக்குள்ளே 1 மணி நேரம் கூட ஆகலைங்க. நம்ம ஆரம்பித்ததே 10 நிமிஷம் லேட்டாக தான் ஆரம்பித்தோம். அதுக்குன்னு வந்தது லேட்டாக தான் வந்தாங்க. இப்போ சில நபர்ஸ் காணும் பார்த்தீங்களா. இதுதான் சோத்திரம். ஒழுங்கில்லாத தன்மை. 1 மணி நேரம் கூட ஆண்டவருக்காக கொடுக்காத தன்மை. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ சோதனைக்குட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது கொடுக்கக்கூடாதா? நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க, நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். சோதனை வந்தால் வந்துட்டு போட்டோம், சோதனை வந்தால் வந்துட்டு போட்டோம், நான் சகிச்சுக்கிறேன். ஆனால் 1 மணி நேரம் கத்தர் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்களா, ஒரு 3-4 டிக்கெட் போயிடுச்சு, எதிர்த்து போயிட்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி இருந்தால் என்னங்க பண்ணுறது? சோத்திரம். ஆனால் ஸ்டேஜில் வந்து என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, இந்த மாதிரி பொய்ய நூலை வச்சு என்னங்க பண்ணுறது? பொய்ய நூலை எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லியே பாட்டு பாடி, எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இப்படி இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் தேவ பிள்ளைகள் நல்ல கவனிங்க. காலையில் நீ ஜெபிக்கணும். காலையில் ஜெபிக்காதவன் கர்த்தருக்கு உரியவன் சொல்ல முடியாது. சோத்திரம். ஏன்னா பாஸ்டர், காலையில் ஜெபிக்கிறதுக்கு பைபிளில் சொல்லியிருக்கேன், ஏசு காலையில் ஜெபம் பண்ணி இருக்கிறாரா? அவரை ஃபாலோ பண்ணுறவன் அவர் செய்த மாதிரி தான்டா நாமளும் செய்யணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், சோத்திரன். இவன் நூதன உபதேசக்காரன். சோத்திரன். என்ன சொல்கிறான்? காலையில் கட்டாயம் ஆண்டவரை தேடணும்னு பைபிளில் சொல்லியிருக்கா. ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. பைபிளில் எதையுமே கட்டாயப்படுத்தி சொல்கிறது இல்லை. கர்த்தர் எங்கே நடந்து போனாரோ அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் நானும் பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை நம்ம ஒப்பு கொடுப்போமா? அந்த கொர்நேலியு போல அப்படி செஞ்சதுனால தான் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். பார்த்தீங்களா, ஆண்டவரே இறங்கி வந்துட்டார். நம்ம கண்டு ஆண்டவர் இறங்கி வருவார்? சந்தர்ப்பம் இல்லை, வாய்ப்பு இல்லை. சோத்திரம். ஏன்னா தேவன் நம்முடைய ஜெபத்தை கண்டு இறங்கி வருவாராங்கிறது சந்தேகம் தான். ஆனால் கொர்நேலியு ஜெபத்தை கண்டு இறங்கி வந்தார். ஏன்னா கொர்நேலியு அப்படி ஜெபம் பண்ணார், அப்படி ஜெபம் பண்ணார். சோத்திரம். அவர் ஆண்டவருக்கு பயந்து தான தர்மங்களை செய்து தேவபக்தி உள்ளவராக வீட்டார் அனைவரோடும் எப்போதும் தேவனை நோக்கி என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாருல்ல. ஆமாம், அது கண்டிப்பாக அதை செஞ்சிட்ருக்கிறார். காலையிலையும் மாலையிலையும் ரொட்டீனாக அந்த ஜெபம் நடக்கும். சோத்திரம். அப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதனால் தேவனை தேடி இறங்கி வந்தார், தரிசனம் கொடுத்தார். பார்த்தீங்களா, தரிசனம் கொடுத்தார். இப்போ ஒரு தரிசனம்லாம் இப்போ ஆண்டவர் கொடுக்கறது இல்லை, வேற யாரோ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஜெபிக்கிறவங்க இருந்தால் கர்த்தர் கொடுப்பாரு. அப்போ வேறு மாதிரி இருந்தால் வேறு யாராவது தரிசனம் கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, கொர்நேலியு போல என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா சொல்லாமா? அப்படியே கை வைத்துக்க பார்க்கலாம். அல்லேலூயா. கொர்நேலியு போல என்ன ஆசீர்வதிங்க, தேவபக்தி உள்ளவனா என்னை மாற்றுங்க. கொர்நேலியு போல என்ன ஆசீர்வதிங்க, தேவபக்தி உள்ளவனா என்னை மாற்றுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. அதனால் புது பாட்டெல்லாம் இப்போ பாடிட்டு இருக்க நேரம் இல்லை. அதனால் இன்னொரு நாள் பார்த்துக்குவோம். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. வசனத்தை கேட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் வசனத்துக்கு அஞ்சி நடக்க தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாரும், அதிசயங்களை காணப்படும். கனமேலாம் உங்களுக்கே தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.